ஹாய் ஈவில சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. ஈவிலர் ரைட் வித் பிரைட். பஸ் நம்ம ஈவில சேனல்ல காலையில் 6 மணிக்கே நம்ம எப்பவும் பதிவிடுவோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு நாள் உங்களோட மொபைலில் நீங்கள் அப்டேட்ஸ் இருக்கா அப்படின்னு போய் பார்த்துங்க. சகலகலா டிவி ஆகட்டும், ஈவிலர் ஆகட்டும், நீங்கள் ஒரு தடவை மேனுவலாக போய் செக் பண்ணிக்கோங்க. பஸ் 2027க்குள்ள மிகப்பெரிய ஈவி புரட்சியை வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டொயோட்டா நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. அவங்களோட இந்த அறிவிப்புனால ஈவி இண்டஸ்ட்ரி அப்படியே ஆட்டங்கண்டு போயிருக்கு. அவங்களும் ஈவி தான் தயாரிக்க போகிறாங்க. ஆனால் அவங்க வெளியிட்ட அந்த செய்தினால ஏற்கனவே R&Dயில் போட்ட அமௌண்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு போட்ட அமௌண்ட்டு, எல்லாரும் அவங்க காம்படிட்டர் எல்லாருக்கும் வயிற்றுல புளியை கரைச்சி வச்சிருக்கு இன்னைக்கு. இதுக்கு அவங்க காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாஸ் அதுக்கான மூலக்கூறுகள் இருக்குல்ல, மாலிகுல், அப்புறமேட்டு இந்த ரா மெட்டீரியல்ஸ், மற்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதில் நாங்கள் சில மாற்றங்களை பண்ணியிருக்கோம், இதில் தான் நாங்கள் புதுமையாக புகுத்திருக்கோம். அது என்ன யாரும் சொல்ல மாட்டோம். நீங்களே சொல்கிறீங்களா? பேட்டரி காட்டினா திறந்து காட்ட மாட்டீங்க, அப்புறம் BMS கேட்டால் ஓப்பனாக சொல்ல மாட்டீங்க, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களாம் சொல்லிடுவாங்களே அவ்வளோ சீக்கிரம். உடனே சில ஈவி இண்டஸ்ட்ரீஸில் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் நீங்கள் வாய் பேசலாம் ஒத்துக்க மாட்டோம், அதெல்லாம் வராதுப்பா, இப்படி தான் எதாவது பொருளாக விட்டுட்டு இருப்பானுங்க, என்ன அதெல்லாம் வந்ததுலாம் முடிஞ்சது கதை. பயம் பயம் அந்த பயம் இருக்கணும் அப்படின்றாப்புல டொயோட்டா. அப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கலாம், ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போனால் அப்போ எவ்வளோ ஹை ஆம்ஸ் சார்ஜ் ஆகும்? அதேமாதிரி 1200 கிலோமீட்டர் போனால் அப்போ எவ்வளோ பெரிய பேட்டரி பேக்காக இருக்கணும், அது எவ்வளோ உள்ள மின்சாரத்தை அது சேமித்து வச்சுருக்கணும், இதெல்லாம் ஆபத்து தானே அப்படின்னு நினைக்கலாம். நம்மளுடைய இந்த எல்லா கேள்விகளுக்குமே டொயோட்டா நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம் அப்படின்றாங்க. இதில் ஒரு விஷயம் பாருங்கள் பாஸ், நிறைய பேர் சொல்கிறோம், சார் நாங்கள் ஒன்று பண்ணிருக்கோம், அது பேட்டர்ன் அப்ளை பண்ணிருக்கோம், பேட்டரிக்கு பேட்டர்ன், அப்புறமேட்டு இந்த மாதிரி ஸ்வாப்பபிளுக்கு பேட்டர்ன் அப்படின்னு ஆரம்பத்தில் நிறைய பேர் கத்தி தொண்டை போயிட்டாங்க, காணாமலே போயிட்டாங்க. அவங்கள எழுந்திருக்க முடியாது. அன்றைக்கி நான் சொல்லிட்டேன், கிட்டத்தட்ட 3-4 வருஷம் முன்னாடியே பார்த்தா இதுக்கான நான் குரல் கொடுத்துருக்கேன். நான் ஒருத்தர் இதுக்கு போய் பேட்டர்ன் எப்படி அப்ளை பண்ணுவாங்க, நான் ஸ்வாப் பண்ணுறதுக்கு ஒரு பேட்டர்னா ஏறு பணம் சம்பவம் மனசாட்சி வேணாமா நான் கேட்குறேன். நான் இது நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம், பேட்டரி எடுத்து மாத்திர மாதிரி ஒருத்தர் பேட்டர்ன் அப்ளை பண்ணார், பூச்சி. அதனால் நான் என்ன சொல்கிறேன், தலைக்கணம் வேண்டாம், எங்களுக்கு தான் நாங்கள் தான் பண்ணோம். ஏன் எவனோ சைனாலேருந்து வாங்கிட்டு வந்து ஏதாச்சும் சின்னதாக மாடல் பண்ண வேண்டியது, அதை பண்ணால் உனக்கான ரைட்ஸாக வச்சுக்கோ, உங்கள் நிறுவனத்துக்கான ரைட்ஸாக வச்சுக்கோ, அதை யாரும் காப்பி அடிச்சா அவனை கேஸ் போடு. உலகத்தில் எவனுமே பண்ணக்கூடாதுப்பா. ஏன் திமிரு வளர முடியுமா நான் கேட்குறேன்? நீ தின்ற சாப்பாடே எந்த தான், காசு கொடுத்து தான் திங்கணும், நீ வெளியே ஓட்டலாம், நீ எதுவும் நான் எனக்கு காசு கொடுத்து நீ தின்னு அப்படின்னு என்ன அர்த்தம்? சரி, அவங்க அந்தளவுக்கு அவங்களுடைய ப்ராடக்ட் மேலேயும் அவங்க பேட்டரி மேலேயும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறதால தான் சொல்லிடுவாங்களோ, இது உண்மையிலே வெற்றி அடைஞ்சிருமோ, அப்போ நம்மளாம் என்ன வருது அப்படின்னு காம்படிட்டர்லாம் எப்படி திங்க் பண்ணி குழப்ப வைக்கிறாங்கல்ல. அதுக்குள்ளே பார்த்தா அவங்க மார்க்கெட்டில் கீழே மேலேயே பேட்டரி வெடிச்சு போய் இருக்கிற இடம் காணாமல் அப்படியே போட்டு துண்டை மூடிட்டு அப்படியே ஓடிடுவானுங்க, வடிவேல் வர மாதிரி ஓடுறாங்க. ஓடுறான் புர்றா சிக்கிட்டா அடிமேன்னு. உண்மையிலே இப்படி தான் ஆரம்பத்துலேருந்து இண்டஸ்ட்ரி இப்படி தான் போயிட்டுருக்கு. நாதான் எல்லாம் நான்றவனை பூரா காணாமல் போயிட்டானுங்க. நாம் போன ஒற்றுமையே இல்லை. என்றைக்கு என்ன நிற்கிறாங்களோ அன்றைக்கி தான் இந்த ஈவெண்ட் முழுசாக வெற்றி பெறும். இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருக்க, நம்ம டாட்டாவும் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் இருக்குல்ல, பாரத் பெட்ரோல் பங்க், இவங்க 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 7000 சார்ஜிங் ஸ்டேஷன், எலக்ட்ரிக் வெஹிக்கிளான சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கு இந்தியாவில் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதில் முதற்கட்டமாக இந்தியாவின் பெருநகரங்களை இணைக்கக்கூடிய ஹைவேல ஒரு 90 சார்ஜிங் ஸ்டேஷனை பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த நல்ல நியூஸ் மூலமாக என்ன தெரியுது, டாட்டா அடுத்தடுத்து அவங்களுடைய எல்லா விதமான காரும் ஈவிக்கு மாற்றுறதுக்கு நிறைய விதமான சான்சஸ் இருக்குன்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, புதுசு ஆல்ரெடி பெட்ரோல் டீசல் வைக்கக்கூடிய வண்டியெல்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் ஈவிக்கு கொண்டு வந்துட்டாங்க, அதே நேமில் கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் ஆரோக்கியமான விஷயம். கரெக்டாக பஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் தான் டாட்டாவில் வரப்போகுது. ஸோ அதனால தான் பாரத் பெட்ரோலியம் கூட சைன் பண்ணி இப்போ நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் கூட பார்த்து வச்சுக்கோ பாஸ், கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 4 வருஷம் முன்னாடியே பார்த்தா இதில் நிறைய பேசியிருப்பேன். இதில் பெட்ரோல் பங்க் வரணும், ஹோட்டல்ஸில் வரணும், மாலில் வரணும்னு சொல்லி நிறைய பேசியிருப்பேன். என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் இதெல்லாம் பேசியிருக்கிறது, நான் சொன்ன விஷயங்கள்லாம் இப்போ நடந்துட்டு வருது, இதெல்லாம் நீ கம்பேர் பண்ணவே தெரியும். சாமி நீ சொன்னதும் நந்துச்சு, சொல்லாதும் நந்துச்சு, ஏன் என்னப்போ வெடிக்கும் சொன்னியா? இதில் அவங்களுக்குமே தெரியும், நடக்க போதுன்னு தெரியும் கரெக்டாக. ஆனால் நடைமுறை சாத்தியத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல. அரசாங்கம் மாறிட்டே இருக்காங்க, நிறைய உள்குத்து வெளிக்குத்து இருக்குது, லஞ்சம் இருக்குது, இவன் இடம் கொடுத்தா மடம் பிடுங்குவான், கரெக்டு தானே? இதெல்லாம் தாண்டி கடந்து வரணும்ல.
இன்றைக்கி பார்த்தா வந்து ஈவிக்கு எதிர்ப்பானவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? கமெண்ட்ஸில் கேட்ப பாரு, எலக்ட்ரிக் பற்றி பேசாத, பண்ணாத, செய்யாத, எவ்வளோ கழுவி ஊற்றுறவங்க திட்டுறவங்க இருக்கான் தெரியுமா? ஸோ அதெல்லாம் நம்ம தாண்டி கடந்து தான் வந்திருக்கோம். எல்லாத்தையும் பார்த்து எப்போ சோஷியல் மீடியாவுக்கு வந்துட்டுமோ எல்லாத்தையும் தாங்கிக்கூட மனப்பழமை வந்து தான் வரணும். அப்போது சில நேரம் கோபம் வருது, என்ன பண்ணுறது சொல்லுங்க. நாளைக்கு அவங்க தலைமுறையை வந்து ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயத்தை நோக்கி நகர போடுறது அந்த மரமண்டைகளுக்கு புரியலையே, நம்ம என்ன பண்ணுறது? என்னதான் அவங்க இந்த மாதிரி நிறைய பேட்டரி ஸ்மோன் அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாலும் பாஸ், ஏற்கனவே எல்லாரும் அதிகாரப்பூர்வமாக அப்டேட் பண்ணாங்களே. சாலிட் ஸ்டேட் பேட்டரி என்னாச்சு, சூப்பர் கெப்பாசிட்டர் என்னாச்சு, அலுமினியம் ஏர் பேட்டரி என்னாச்சு, சோடியம் பேட்டரி என்னாச்சு, ஏன் அப்படியே சொல்லே போயா, எவரடி பேட்டரி என்னாச்சு, பேனசோனிக் பேட்டரி என்னாச்சு, நிக்கோ பேட்டரி என்னாச்சு, டியூரேசல் என்னாச்சு, எல்லாம் டிஸ்சார்ஜ் ஆச்சு. போ கிளம்புறேன். சுந்தர்.